பிராண்டி செய்திகள். மீண்டும் எழுகிறது ஜெர்மனி ராணுவம். ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை. மிரட்டும் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ். ட்ரம்பின் மிரட்டலுக்கு ஜெர்மனி கொடுத்த செக். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மே 1, 2026. உலக அரசியல்ல இப்போ ஜெர்மனி தான் டாக் ஆஃப் த டவுன் பாஸ். ராணுவ உடை அணிந்து மன்ஸ்டர் தளத்துக்கு விசிட் அடிச்ச ஜெர்மனி சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் ஈரான் விவகாரத்துல ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காரு. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரணும், இல்லனா ராணுவ பலத்தை பயன்படுத்த நாங்க தயார்னு சொல்லியிருக்காரு. இதோ அந்த 7 அதிரடி சர்வதேச அப்டேட்கள். ஜெர்மனியின் புதிய ராணுவ வியூகம். 7 முக்கிய தகவல்கள். ராணுவ உடையில் மேர்ஸ். மன்ஸ்டர் ராணுவ தளத்துக்கு சென்ற சான்சலர் மேர்ஸ், ஜெர்மனி ராணுவம் எந்த நேரத்திலையும் ஈரானுக்கு எதிராக களமிறங்க தயாராக இருப்பதை உறுதி செஞ்சிருக்காரு பாஸ். ட்ரம்பின் மிரட்டல். ஜெர்மனியிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்ப பெற போறதா ட்ரம்ப் மிரட்டல் விடுத்த நிலையில, நாங்க அமெரிக்காவோட தோளோடு தோள் நின்னு வேலை செய்வோம்னு மேர்ஸ் ராஜதந்திரமா பதில் சொல்லியிருக்காரு. ஐரோப்பாவின் பலமான ராணுவம். அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்காம ஐரோப்பாவிலேயே மிக பலமான ராணுவத்தை உருவாக்க ஜெர்மனி ஒரு 3 கட்ட திட்டத்தை போட்டிருக்காங்க பாஸ். 3 கட்ட திட்டம். ஃபேஸ் 1 to 3. 2029க்குள் ராணுவத்தை தயார்படுத்துறது. நேட்டோ இலக்குகளை அடையிறது. ஜெர்மனிய ஒரு தொழில்நுட்பம் மற்றும் ராணுவ தொழில் மையமா மாத்துறதுதான் இவங்களோட பிளான். யூரோப் 100 பில்லியன். ராணுவத்தை நவீனப்படுத்த ஏற்கனவே 100 பில்லியன் யூரோக்களை ஜெர்மனி ஒதுக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம ராணுவ சேவை முறையையும் மாத்தி அமைச்சிருக்காங்க. மக்கள் எதிர்ப்பு. இவ்ளோ பில்டப் கொடுத்தாலும் 58% ஜெர்மனி மக்கள் ஈரான் மீதான போரை எதிர்க்கிறாங்க பாஸ். 25% பேர் மட்டுமே இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவின் கிண்டல். ஜெர்மனியோட இந்த ராணுவ வளர்ச்சியை பார்த்து ரஷ்யா சிரிக்குது. நீங்க ஒரு பெரிய சக்தியா மாற இன்னும் 10 வருஷமாகும்னு ரஷ்யா கிண்டல் பண்ணிருக்கு. ஆனா மேர்ஸ் ரஷ்யா எரிசக்தியை புறக்கணிச்சு வர்றது ரஷ்யாவை யோசிக்க வச்சிருக்கு. ஜெர்மனியோட இந்த அதிரடி ராணுவ மாற்றத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். நாங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் பயம் கிடையாது, அது ஒரு பெரிய புயலுக்கான அமைதி. இப்போ ஜெர்மனியும் அதே மாதிரி தான் ஒரு விஸ்வரூபத்தை எடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாஸ். ஜெர்மனி உண்மையாவே ஈரானை தாக்குமா? ட்ரம்ப் தன்னோட படைகளை வாபஸ் வாங்குவாரா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. உலக அரசியலின் அதிரடி மாற்றங்கள் மற்றும் மே 4 தேர்தல் ரிசல்ட் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Local Lekha. Signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.